Hello students, good afternoon all. Now quickly open your student reader book and come on to the page number 58. SR number 1. Already we have discussed about introduction to poetry. Today once நம்ம again recall பண்ணிக்கலாம் ஓகேவா? Okay. What is meant by poetry? Yes, poetry is type of writing which is used to express ideas and feelings about life and everyday things. இல்லையா? poetryங்கிறது என்னது? நம்மளோட ஐடியாவும் அண்டு ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரைட்டிங். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? போயட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இட் யூஸ் less words to express ideas. Words used to make images in the reader's mind. இது போயமில் வந்து எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். போயட்ரியில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி, அந்த போயட்டில் போயமில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஈஸியான வேர்ட்ஸாக இருக்கும். அது அட் த சேம் டைம் என்னது அந்த இமேஜ் பண்ணுற சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான வேர்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப கம்மியான லெஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். போயட்ரி வந்து எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இட் யூசஸ் வேர்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் இன் எ மியூசிக்கல் வே. அதில் இருக்க லைன்ஸ், அதில் இருக்க வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஒரு மியூசிக்கல் வேல இருக்கும். நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் ஸ்டான்சாஸ் அண்ட் லைன்ஸ். ஒரு சிங்கிள் லைனாக இருக்கும், அது வந்து ரொம்ப ஷார்ட் லைனாக இருக்கும். அந்த ஷார்ட் லைன் 4-5 லைன் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டான்சாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்ட்ஸ் ஆஃப் போயம் அப்படிங்கிற போயமில் இங்கே பார்த்தோம். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் அப்படிங்கிறது ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது வந்து ஒரு லைன். அதனால தான் இங்கே லைன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 1 2 3 4 ஆஃப்டர் வரைக்கும் இருக்கிற 4 லைன்ஸ் இருக்குது. இந்த குரூப் ஆஃப் லைன்ஸ் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டான்சாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டான்ஸா. இதே வந்து ப்ரோஸில் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு லைன் நம்ம சொல்கிறத வந்து அங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் சென்டென்ஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேராகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிளைன் வேர்ட்ஸாக இருக்கும். மியூசிக்கல் குவாலிட்டிஸ் இருக்காது. அதில் வந்து ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லென்த்தியான வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க? லாங் சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ரெண்டுமே காமனான ஒரு விஷயம் அப்படின்னா என்னது? ரெண்டுமே நம்ம யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் போயட்ரி அண்ட் ப்ரோஸ் ரெண்டுமே நம்ம ரைட் பண்ணுறோம். ரெண்டுமே ரைட்டிங் தான். ஓகேவா? போயட்ரியில் வந்து மியூசிக்கல் குவாலிட்டி இருக்கும், ப்ரோஸில் மியூசிக்கல் குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 59 எஸ்ஆர் நம்பர் 2ல் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். There are different types of sentences to express purpose or intentions. Next types of sentences என்ன பார்த்தோம்? telling sentences, surprise sentences and question sentences. இது கீழே வந்து டெக்கி எக்ஸி இன்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன மீனிங் அப்படின்னா டெல்லிங் சென்டென்சஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண வாக்கியம். தமிழில் வந்து டிக்ளரேட்டிவ்னு ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மெசேஜ் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டெல்லிங் சென்டென்சஸ் அதாவது சொல்கிறோம். அதாவது நம்மளோட ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து நார்மலான வேயில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப். அந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி எண்ட் ஆகும்? ஃபுல் ஸ்டாப்போட எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பேர் தான் என்னது? டெல்லிங் சென்டென்சஸ். இன்னொன்று என்னது? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே டெக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் சென்டென்சஸ். சர்ப்ரைஸ் சென்டென்சஸ் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்க்ளமேட்ரி. அது டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். இது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சென்டென்ஸ்? எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். அதனால தான் எக்ஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட மார்க்கை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மார்க்கை. இது வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க். தமிழில் ஆச்சரியக்குறின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். தீஸ் சென்டென்சஸ் ஷோ ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் ஆர் சர்ப்ரைஸ். இந்த சென்டென்சஸ் எல்லாம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் ஆர் வந்து சர்ப்ரைஸ். நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த சென்டென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஷின் சென்டென்ஸ். கொஷின் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்னது? இது வந்து
these sentences as questions. Question வந்து கேட்குற மாதிரி அந்த sentences இருக்கும். They end with a question mark. எதில் end ஆகும்? Question mark கூட end ஆகும். Question mark எப்படி இருக்கும்? லைக் அப்படி ஒரு ஹூப் மாதிரி போட்டு கீழே ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சென்டென்ஸ்? இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டார் அப்படிங்கிற போயம். பேஜ் நம்பர் 60 பாருங்கள். த ஸ்டார். It is a famous poem in India written by Anne Taylor and Jan Taylor. ஸோ நீங்கள் இந்த போயம்லாம் வந்து கேஜி கிளாஸஸ்லேயே வந்து ரீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் up above the world so high like a diamond in the sky when the blazing sun is gone when he nothing shines upon then you show your little light twinkle twinkle all the night then the traveler in the dark thanks you for your tiny spark he could not see which way to go if you did not twinkle so in the dark blue sky you keep and often through my curtains peep for you never shut your eye till the sun is in the sky as your bright and tiny spark lights the traveler in the dark though I know not what you are twinkle twinkle little star அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேஜி கிளாஸஸில் ஃபஸ்ட்டு ஒரு 4 lines or 8 lines படிச்சிருப்பீங்க. பட் இங்கே கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ரிட்டன் பை ஆன் டெய்லர் அண்ட் ஜான் டெய்லர் அப்படிங்கிறவங்க பார்த்தோம் இல்லையா? போயமை வந்து ரைட் பண்ணுறவங்கள யாரும் நம்ம பார்த்தோம் நேற்று போயட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு ஸ்டோரி அப்படி இருந்துச்சுன்னா நரேட்டர் ஆர் ஆத்தர் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்னு பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் யூ கம் டவுன் they given a blue box. This poem was written by Jan and Anne Taylor who were sisters. This poem is actually about a mother and baby looking at the sky together. This poem was first published in London 1806 in London, England. ஓகேவா? அப்போ இந்த போயம் என்னது? The poem is about this poem is actually about a mother and baby looking at the sky together. அதாவது ஒரு மதர் அண்ட் சைல்டு அண்ட் அவங்களோட சைல்டு வந்து 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ஸை வந்து பார்க்குறாங்க. ட்விங்கிள்னா என்னது? அது வந்து ட்விங்கிள் ஆகிறது அப்படின்னா வந்து ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும் இல்லையா? அதை தான் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தவங்களுக்கு வண்டராக இருக்குது. ஓகேவா? அது வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க? லைக் ஏ டைமண்ட் இன் த ஸ்கை. ஸ்கையில் வந்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க? லைக் அ டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபுல்லாகவே வந்து அது என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னா இந்த போயமில் நீ வந்து சன் வர வரைக்கும் உன்னோட கண்ணை வந்து நீ மூடவே கூடாது. அப்போ தான் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க ஒன்றா, இல்லாட்டி யாரும் பார்க்கவே மாட்டாங்க. நீ வந்து ஷைன் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரிலாம் இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. அதோட ஸ்பார்க் இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்கள் வொக்காபுலரி வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. blazing means very hot. I accidentally burned my hand on the blazing stove. அப்போ blazing means very hot. Next spark. Spark means a very small piece of fire that flies out from something which is burning. Next word curtains. A piece of cloth which hangs across the window or an opening. நம்ம வந்து ஸ்க்ரீன் சொல்கிறோம் இல்லையா? விண்டோவில் தொங்க விட்டுருக்கிறது வந்து ஸ்க்ரீன் சொல்கிறோம். பட் அது வந்து நம்ம ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? கர்டைன்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பீப். பீப் மீன்ஸ் சீக்ரெட்லி லுக் அட் சம்திங் ஃபார் அ ஷார்ட் டைம். ஸோ உங்களுக்கு இந்த போயம் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து இந்த லெசனோட தீமே நம்ம என்னன்னு பார்த்தோம். இந்த யூனிட்டோட தீமே இன்ட்ரொடக்ஷன் டு போயட்ரி. ஸோ போயட்ரி வந்து இங்கே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. அதாவது போயமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. ஜஸ்ட் வந்து வாட் இஸ் போயட்ரி, என்ன டைப்பில் அது வந்து அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ், என்ன ஃபார்மேட் அண்ட் வாட் இஸ் ரைமிங் ஸ்கீம் அண்ட் வாட் இஸ் ரைமிங் வேர்ட்ஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த யூனிட்டே கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்னது இன்ட்ரொடக்ஷன் டு போயட்ரி அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, now let's learn what is rhyming words. Come on to the page number 61. Rhyming words. Rhyming words அப்படின்னா என்னன்னா 2 words இருக்கும். அந்த 2 words rhyming words are those words which have the same ending sound. ஒரு போயம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் இருக்கு இல்லையா? இப்போ 4 lines இருக்குது. இப்போ 4 linesல
எண்டிங் வேர்ட்ஸ் பாருங்கள், ஸ்டார், ஆர், ஹை, ஸ்கை. எப்படி இருக்குது? இந்த வேர்டை ரீட் பண்ணுறப்ப, எண்ட் ஆஃப் த வேர்டை ரீட் பண்ணுறப்ப ஸ்டார், ஆர், ஆர். இப்போ என்ன வேர்டு இங்கே என்ன சவுண்டு க்ரியேட் ஆகுது? ஆர் அப்படிங்கிற சவுண்டு, ஸ்டார், ஆர். இப்போ அப்படிங்கிற சவுண்டில் தான் எண்ட் ஆகுது. ஸ்கை, ஹை, ஐ அப்படிங்கிற சவுண்டில் எண்ட் ஆகுது. ஸோ இது எப்படி இருக்குது? அந்த ரெண்டு சவுண்ட்ஸோ சிமிலராக இருக்குதா இல்லையா? இதனால் இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக கார், ஸ்டார். இப்போ கார் அண்ட் ஸ்டாரை நம்ம ரீட் பண்ணுறப்போ என்ன சவுண்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஆர், ஆர் சவுண்ட் கிடைக்குது. கார், ஸ்டார். ஸோ சேம் சவுண்ட் இங்கே க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா these two words have the same ending sound R. This means that both the words car and star are rhyming words. They rhyme with each other. ரெண்டு எப்படி இருக்குது? rhyme with each other. rhyming வந்து ஒரே மாதிரி சேமாக இருக்குது. அதனால தான் இதை வந்து rhyming words அப்படிங்கிறாங்க. அப்போ rhyming words means 2 sentences இருக்குது, 2 lines இருக்குது, 4 lines இருக்குது, 8 lines இருக்குது அப்படின்னா ஒரு போயமில் அந்த போயமோட ஒரு லைன்லேயும் எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் நம்ம பார்க்கணும். அந்த எண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் படிக்கிறப்போ அது எப்படி இருக்கும்? சிமிலர் சவுண்டோடு இருந்துச்சு. அந்த வேர்டை நம்ம ரீட் பண்ணுறப்போ சிமிலர் சவுண்டோடு இருந்துச்சு. அதனால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ரைமிங் வேர்ட்ஸ் ஸ்டார், ஆர். இது எப்படி முடியுது? ஆர் சவுண்டில் முடியுது. ஸ்கை, சை, ஐ அப்படிங்கிற சவுண்டில் முடியுது. கான், அப்பான், ஆன் அப்படிங்கிற சவுண்டில் முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம்? ரைமிங் வேர்ட்ஸ். இது வந்து எண்டிங் சவுண்ட்ஸ், அந்த வேர்டோட எண்டிங் சவுண்ட்ஸ். ஸோ இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம்னா என்னமா? த ரைமிங் ஸ்கீம் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் ரைம்ஸ் ஆர் ரைமிங் வேர்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஈச் லைன் ஆஃப் எ போயம் ஆர் ஸ்டான்ஸா. அதாவது இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, சேம் சவுண்ட்ஸோடு வரும் அப்படின்ட்டு ஸ்டார், ஆர், ஹை, ஸ்கை. ஸோ சிமிலராக வர எல்லாத்தையும் வந்து நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணணும். ஸ்டார், ஆர் வந்து சேமாக இருக்கா இல்லையா? சவுண்டு இருக்குது. ஸோ இது ஏன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ஆரும் நமக்கு ஏ தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹை, ஸ்கை. ஹை அண்ட் ஸ்கை வந்து சிமிலராக இருக்குது. பட் இந்த ஹை அப்படிங்கிறது ஸ்டார், ஆர் இது கூட ஏதாவது சேம் ஆகுதா? மேட்ச் ஆகுதா? இல்லை. ஸோ இதை வந்து நம்ம டீன்னு போடலாம். பீன்னு போட்டோம்னா இதையும் பீன் தான் போடணும். ஏன்னா இது ரெண்டும் சிமிலர் சவுண்டோடு இருக்குது இல்லையா? இப்போ ஏஏ, பிபி. வாட் இஸ் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸா? ஏஏ, பிபி. இதே மாதிரி தான் எல்லா லைனுக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம் வேறு, ரைமிங் வேர்ட்ஸ் வேறு. ரைமிங் வேர்ட்ஸ் மீன்ஸ் எந்த வேர்ட்ஸ் வந்து சேம் சவுண்டில் வந்து இருக்கோ அதை வந்து ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லிடுறோம். அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம மார்க் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நவ் டேக் யுவர் ஒர்க் புக். கம் ஆன் டு த பேஜ் நம்பர் 61, worksheet number 2. Read the poem and answer the following questions in 1 sentences in your notebook. How many stanzas does the poem have? Poem and the star poem read பண்ணலையா? அதில் how many stanzas இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. How many stanzas இருக்குது? நம்ம ஸ்டான்ஸானா என்னென்னு பார்த்தோம், குரூப் ஆஃப் லைன்ஸ் பார்த்தோம் இல்லையா? 1, 2, 3, 4 and 5. எத்தனை stanzas இருக்குது? 5 stanzas இருக்குது. So the poem has 5 stanzas. Next question, in which stanza does the poet compare the star to a diamond? எந்த ஸ்டான்ஸால் வந்து ஸ்டாரை டைமண்ட் கூட போயட் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன் விச் ஸ்டான்ஸாமா? எஸ், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலேயே வந்து அவங்க கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ த போயட் கம்பேர்ஸ் த ஸ்டார்ஸ் டு எ டைமண்ட் இன் த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் கொஷின், இன் விச் லைன் இஸ் த வேர்ட் ட்ராவலர் யூஸ்டு? இன் விச் லைன் இஸ் த வேர்ட் ட்ராவலர் யூஸ்டு? ட்ராவலர் அப்படிங்கிற வேர்டை வந்து எந்த லைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கன்னு பாருங்கள். The word is used in the 9th line. Then the traveler in the dark. இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. Then the traveler in the dark. இங்கேயும் lights the traveler in the dark. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராவலர் அப்படிங்கிற வேர்டை எந்த லைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க? இன் 9th line.
The word is used in the 9th line. Then the traveler in the dark. Next one. Write one word from the poem which rhymes with I. I அப்படிங்கிற வேர்டு அந்த வேர்டு வச்சு எண்ட் ஆகிற மாதிரியான இன்னொரு ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. என்னது? ஸ்கை. ஐ அண்டு ஸ்கை ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், சேம் சவுண்ட்ஸ். அந்த வேர்டை நம்ம ரீட் பண்ணுறப்போ வர சேம் சவுண்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதில் ரைமிங் வேர்ட்ஸ் ஐக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ரைமிங் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்கை. ஐ ஸ்கை. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்கை. Next one. Write any 4 pairs of rhyming words from the poem. Poemல இருந்து rhyming words எத்தனை பேர் எழுத சொல்லியிருக்காங்க? How many pairs? 4 pairs. First one, spark, dark. Spark, dark. We can take 10 more rhyming words from this poem, but they ask only 4 pairs of rhyming words. So it is so easy. Spark, dark. Next one, go, so. In this poem, each and every line ends with rhyming words. Perfect rhyming words follow பண்ணிருக்காங்க. Some poemsல பார்த்தீங்க அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஸ்கிப் ஆகி வரும். ஒரு பேரால் ஒரு ஸ்டான்ஸால் இருக்கும், இன்னொரு ஸ்டான்ஸால் இருக்காது. பட் இந்த போயம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைமிங் ஸ்கீம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கீப் பீப். கீப் பீப். நெக்ஸ்ட் ஒன், ஆர் ஸ்டார். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஷின். Which word from the poem means the same as very small? Very small அப்படிங்கிற மீனிங் வர மாதிரியான வேர்டு என்ன இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிட்டில். லிட்டில் மீன்ஸ் வெரி ஸ்மால். ஸோ வெரி ஸ்மால் அப்படின்னு வர வேர்டு என்னது, லிட்டில். ஆன்சர் இஸ் லிட்டில். லிட்டில் மீன்ஸ் வெரி ஸ்மால். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் a word from poem which is the opposite word of cold. COLD, cold. cold means ரொம்ப சில்னஸாக இருக்கிறது. ஸோ அதோட ஆப்போசிட் வேர்டு என்னது, ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லையா. ஸோ வெரி ஹாட் அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம என்ன வேர்டு லேர்ன் பண்ணோம், பிளேசிங். BLAZING, பிளேசிங். 5th லைனில் பார்த்தீங்கன்னா when the blazing sun is gone அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பிளேசிங். BLAZING, பிளேசிங். நெக்ஸ்ட் ஒன், ரைட் ஒன் adjective from the poem which is used to describe the sun. சன்னை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க அஜெக்டிவ். ஆன்சர் இஸ் பிளேசிங். BLAZING, பிளேசிங். வெரி ஹாட் அப்படிங்கும்போது அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஸ்டாரவா இல்லை ஒரு மூணுவா? நோ, இட் ரெப்ரசன்ட்ஸ் த சன். ஸோ ஆன்சர் இஸ் பிளேசிங். நவ் come on to the question number 2. Write the punctuation mark which is used for the following sentences. Types of sentences la nama exclamation, full stop and interrogative question marks la வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்களா. அந்த punctuation means அந்த symbol. question markனா இந்த மாதிரி hook மாதிரி போட்டு ஸ்டாப் வைக்கிறது, full stopனா ஒரு டாட் வைக்கிறது, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அப்படின்னா 1 மாதிரி போட்டு கீழே டாட் வைக்கிறது. அதை என்ன சொல்கிறாங்க, பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ கொஷின் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான சிம்பிள் மேக் பண்ணுவோம், கொஷின் மார்க். லுக் ஹியர், கொஷின் மார்க். நெக்ஸ்ட் ஒன், டெல்லிங் சென்டென்ஸ். டெல்லிங் சென்டென்ஸ்னா ஜஸ்ட் we can use full stop. ஸோ ஃபுல் ஸ்டாப் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே கொஷின் மார்க் போடுங்க, செகண்ட் டேஷில் ஃபுல் ஸ்டாப் வைங்க. நெக்ஸ்ட் ஒன், சர்ப்ரைஸ் சென்டென்ஸ். சர்ப்ரைஸ் சென்டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஆச்சரியக்குறின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், 1 மாதிரி போட்டு கீழே டாட் வைக்கிறது. இட் இஸ் கால்ட் சர்ப்ரைஸ் சென்டென்சஸ், எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஓகே. Now move on to the question number 3.
Read the following sentences and write in the space provided whether they are telling, question or surprise sentences. They given some sentences. We have to write what it is, which type of sentence it is. The grass is green. The grass is green. The sentence is ends with full stop. So ends with full stop அப்படினா என்ன sentence? Telling sentences. So answer is telling sentence. Next one, who knocked at my door? Here they ask question. Also the sentence is ends with question mark. Who is the question word? WH question கீழ வரதா இந்த who அப்படிங்கற word. So answer is question. QUESTION question. Next one, where did the dog go? This is also question sentence because this sentence is ends with question mark. Also the sentence is begins with where. Where also a question word. So it is also question sentence. Next one, what a big house you have. What a big house you have. So the sentence is starts with what but ends with exclamation mark. Also the நம்ம இந்த ஃபுல்லா சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் வந்து க்ரியேட் ஆகும். பிகாஸ் வாட் அ பிக் ஹவுஸ் யூ ஹேவ் அப்படி தான் இந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணணும். உனக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க வீடு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சதை விட ரொம்ப ஒரு பிக் ஹவுஸ் அப்படின்னா நீங்கள் என்ன நீங்கள் உனக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா. அது வந்து நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் எ சர்ப்ரைஸ் சென்டென்ஸ். சர்ப்ரைஸ். Next one, the glass is kept in the sink. The sentence is ends with full stop. So it is a telling sentence. TELLING, telling. Next one, why is the sky blue? The sentence is ends with question mark. Also starts with question word why. So it is a question sentence. Next one, I feel really excited to go on the trip. Ends with exclamation mark. So we can tell it is a surprise sentence. Also இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்ப I feel really excited to go for the trip. அதாவது ஒரு ட்ரிப் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா ரியலி எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படி எப்படி இருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸை வந்து இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் எ சர்ப்ரைஸ் சென்டென்ஸ். SURPRISE, சர்ப்ரைஸ். Okay students, I think today's class is over. We will meet in the next class. Thank you all.